எங்களின் உயிர் மூச்சு எங்களின் உயிர் மூச்சு கிறிஸ்துமஸ் விழா வரும்போது அது தொடர்ந்து இந்த ஆண்டுபடி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து மாலை கிறிஸ்மஸ் கபடி போட்டி மாநில தலைவர்கள் கடந்த என்ன முடிவெடுக்கிறாங்க எத்தனை தெரிந்த பிறகு அவங்க சொன்ன பிறகு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் நிற்கிறத விட என்னுடன் இருப்பவர்கள் என்னுடன் பயணிக்கிறது என்ன சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு திராவிட மாடல் அரசு வந்து சாதனை திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அரசு, வாயால் நடைபெற அரசு கிடையாது சொல்லி முதல்வர் அவங்க அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. குறை சொல்வது வந்து சில சமயங்கள் வந்து உண்மையான செய்திகளை சொன்னால் கூட அவங்க வந்து நம்ம பொய்யாக சொல்கிறோம் என்று சித்தரித்து சொல்வதால் திராவிட மாடல் அரசு அந்த இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கூட அவங்க மகப்பேறு ஹாஸ்பிட்டல் அவங்க வந்து அறிவிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க செய்வது சரியா என்று மக்களே புரிந்து கொள்வார்கள். சார், தமிழகத்தில் 4 ஆண்டுகளில் வந்து ஒரு 7000 கொலைகள் நடைபெறும் இந்த திமுக ஆட்சியில். நிறைய பாலியல் குடும்பங்கள் சிறுமிகளுக்கான அது அதிகரிச்சிருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கிறது. அதனால தான் கேட்குறீங்க. ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி தடுப்பது? இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கா? சில விஷயத்தில் எல்லாத்தையுமே வந்து எல்லா இடங்களும் காவல்துறை சொல்ல முடியாதுன்னு கிடையாது. ஏன்னா இருக்கிறதே 1,00,000 தான் காவல்துறை. அது எல்லாத்தையும் நடக்க முடியுமா? இது வந்து மதக்கலவரமாக இருந்தால் நடக்க முடியுமான்னு கேட்கலாம். ஆனால் அன்றாட நிகழ்வுகள் சில சமயம் போட்டி பொறாமைகள் வந்து நடக்கிற விளைவுகள் தான் அவங்க தெரியப்படுற வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அதிகரிப்பது போதையினால் இந்த பாலியல் நடைமுறைகள் நடைபெறுகிறது. அந்த போதை கலாச்சாரம் அதிகமாக 100 நாள் வேலை திட்டத்தை வந்து மத்திய அரசு சிதைக்க பார்க்கிறது அப்படிங்கிறது 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் ஆகிட்டாங்க. 2வது எங்கே வேலை நடக்க வேண்டுமோ அங்கு இந்த வேலையை செய்வதை நாங்கள் கண்காணித்து செல்வோம். அங்கே நீங்கள் வந்து அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாங்க. அதில் 60% நாங்கள் தந்து விடுறோம், 40% நீங்கள் தர வேண்டும் என்று சொல்கிறோம். அந்த மாதிரி எதாவது சொல்லியிருக்காங்க. சிதைப்பதற்கு அது காரணமே இல்லை. வேலை இல்லாத இடத்துல வேலையை வந்து சும்மா பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். சார், நீங்கள் விஜய் வந்து அரசியல்வாதியாக பார்க்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. திமுக குற்றச்சாட்டு சொல்வது எந்த நல்ல திட்டத்தையும் வரவேற்கிறது. நல்ல திட்டமாக இருக்கும்போது அவங்க பேரை போட்டுக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு பாதகமாக இருக்கின்ற திட்டத்தை அவர்கள் வந்து குற்றச்சாட்டு தான் சொல்கிறாங்க. சார், நீங்கள் விஜய் வந்து நான் வந்து அரசியல்வாதியாக முழுசாக பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை விஜய் பிஜேபிக்கு ஆதரவாக கூட்டணிக்கு வந்தால் அப்போது இதே நிலைப்பாடு எடுப்பீங்களா? அரசியலை நான் பார்க்கலன்னு காரணமாக புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா விழாவதி எல்லாத்தையும் ஒரு கடமை கருத்து சொல்லணும். ஏன்னா இன்னும் தேர்தலை சந்திக்காத ஒரு அரசியல் கட்சி அப்போ தேர்தலை சந்திக்கணும், தேர்தலை வந்து போட்டியிடணும். அதில் என்ன நிலைப்பாடு, அவங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன என்பதை தெரிவிக்காமல் தனிநபர் தாக்குதல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு அந்த அரசியல் கட்சியை நான் பார்க்கவில்லை. இன்னும் வந்து பல நாட்கள் இருக்குது. ஒரு தேர்தலை சந்திக்கிறோம், சந்தித்த பிறகு நிலைப்பாடு தெரியும். அப்போ தான் வந்து முடிவான அரசியல் கட்சியா இல்லாட்டி இருக்காரா, அந்த கட்சி நடத்துவாரா மாட்டாரா ஒன்றும் தெரியாது. சார், இப்போ வந்து அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அது இப்பவுமே அவர் கட்சிக்குள்ள நிறைய கூட்டணி குழப்பம் கூட ஒரு நிர்வாகி பதவி கிடைக்கலன்னு அஜித்தா வந்து கார் முன்னாடி நின்னாங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நான் சொல்கிறேன். அது உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு காரை நிறுத்தி உங்களை பார்க்கணும்னு சொல்லும்போது அது ஒரு பெண் அவங்க நிற்கிறாங்க. வந்து பெரிய வந்து ஏதோ டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனோ அவங்களுக்கு வந்து பாதுகாப்பின்மையோ இல்லை அப்படின்னு எதுக்குன்னு சொல்லி இறங்கி கேட்கின்றவர் தான் ஒரு கதாநாயகனாக இருக்கிறது, தலைவனாக இருக்கிறது. அது செய்யாமல் போனதுனால அவங்க தந்தான் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு கேள்விப்பட்டேன், தூக்கு மாத்திரம் சாப்பிட்றேன்னு கேள்விப்பட்டேன். நிலைக்கு தள்ளாமல் இறங்கி 2 வாரத்தை பேசி தான் மாற்றி கொடுத்துருக்கோம். வாக்காளர் பற்றிய சிறப்பு தீவிர திருத்தத்தை வந்து திமுக தொடர்ந்து குறிச்சிட்டு அது மூலமாக வந்து நிறைய உங்களுக்கே தெரியும், பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்து அது வந்து மறுபடியும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் தான் சொல்லுங்கள். இன்டென்சிவ் ரிவ்யூ வந்து முதல்ல புரிஞ்சிடணும். இப்போ எங்கள் வீட்டிலே வந்து சோதனை எடுத்தபோது எங்கள் அம்மாவுக்கு ஒன்று வாக்குகள் இருந்தது வந்து அதை வந்து ரொம்ப பண்ணிட்டு என் பையனுக்கு வாக்கு இல்லை. இப்போ வந்து அவர் சேர்க்கப்படுகிறார். இப்போ அது எந்த விதத்தில் தப்பு நடக்குது எனக்கே புரியல. ஸோ அந்த அடிப்படையில் தான் நியாயமாக இது நடக்க வேண்டியது செய்வது சீர்திருத்தம் தயாரிக்க இன்டென்சிவ் ரெவ்யூன்னு சொல்லுவாங்க. அது பண்ணியிருக்காங்க, சிறப்பாக செஞ்சுருக்காங்க. சார், தொடர்ச்சியாக இந்த அரசுக்கு அனைத்து அரசு துறை ஊழியர்கள் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த
தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றும் சொல்லி ஜனவரி 6 இருந்து அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போகிறது. வாக்குறுதி நிறைவேற்றவில்லைன்னு தெரியும் போது கண்டிப்பாக தேர்தலில் பிரதிபலிக்கும். இதுதான் நான் சொல்றேன். செவிலியர் போராட்டம் எல்லாம் அரசு போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அது போராடியதுக்கு காரணமே அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இருப்பவர்களோட சமமாக தங்களுக்கு ஊதிய கிடைப்பதிலே நாங்கள் கோவிட் நேரத்தில் சிறப்பாக கடைபிடித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. அதை வந்து அரசு கவனத்திற்கு வந்து அதை சீர் செய்ய வேண்டும். அதிமுக பாஜக கூட்டணியில் வேற கட்சிகள் வரல, பாமக வந்து 2ஆக உடஞ்சிருக்கு, திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக தான் இருக்குது தொடர்ந்து. இப்படி சூழ்நிலையில இந்த வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு 2 மாதம் பொறுத்து இருந்து பார்ப்போம். எப்படி கூட்டணி அமைந்து நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த கேள்வி நான் சொல்லுவாங்க. கூட்டணியில் மாற்றம் இருக்குன்றது இல்லை, கூட்டணி அமைவது எப்படி என்று நான் வாங்கிப்பேன். ஆங்கிலத்தில் ஒரு படம் எடுக்கும். இந்த கப்பல் எப்போ காப்பி இருக்கும் இங்கே வந்து கீழே முடியாது. என்ன நடக்கும் என்பது தெரியும். இன்று நாம் இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமா நமக்கே தெரியும். இருக்கும்போது நாளைக்கு என்ன நடக்கும் வந்து ஈஸியமாக சொல்ல முடியாது. கூட்டணி என்ன நடக்கும், 1 மாதம் 2 மாதம் எப்படி வந்து அமையும் என்பதை பார்த்த பிறகு எடுக்க வேண்டியது. இந்த தமிழகத்தில் மத்திய உள்துறை அமித்ஷா வருகை, மோடியோட வருகை சிறப்பாக இருக்கும் தான். சார் ஜனநாயகன் வந்து எடுபடுமா எடுபடாதா? சார் அவரோட கடைசி ஜனநாயக நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஜனநாயகம் எடுபடுமா எடுபடாத ஜனநாயக நாடு தான் இந்தியாவில் அந்த பிகஸ்ட் டெமோக்ரஸி. நாளைக்கு திரைப்படத்தை பற்றி கேட்க வேண்டாம் என்கிட்ட. திரைப்படத்தை பற்றி மக்கள் தான் படம் பார்த்துட்டு. சார் அந்த படம் அவருக்கு கடைசி படம். நீங்கள் நடிகராக இருந்து அதை எப்படி பார்க்குறீங்க? திரைத்துறை நல்ல ஒரு உச்சத்தில் இருக்கும்போது அவர் வந்து அரசியல் வந்திருக்காரு. அதனால் இந்த படம் வந்து இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அவருடைய ஆடியன்ஸுக்கு வந்து வருத்தமாக. சரி சரி, நன்றி.